தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலில் வீரமரணமடைந்த கர்னல் மன்பிரீத் சிங்குக்கு கீர்த்தி சக்ரா விருது அறிவிப்பு. சுதந்திர தினத்தன்று விருது வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு. சிறு கனிமங்கள் குத்தகை உரிமம் வழங்க இணையதளத்தின் மூலம் பொது ஏலம். தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அரசிதழில் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. விருதுநகரில் பட்டா சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் இரங்கல். இருவரின் குடும்பங்களுக்கும் தலா 3 லட்சம் வழங்கவும் உத்தரவு. சுதந்திர தினத்தன்று ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவிப்பு. திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவித்த நிலையில் எதிர்க்கட்சி என்ற முறையில் அதிமுக மட்டும் பங்கேற்பு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனு குறித்து இடிக்கு 1 வாரம் அவகாசம் வழங்கியது உயர்நீதிமன்றம். தமிழ்நாட்டுக்கு 1 பைசா கூட நிதி வாங்கித்தர யோகியதை இல்லாத அண்ணாமலை வாய் பேசக்கூடாது. அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கடும் விமர்சனம். முதன்முறை வாக்காளர்களை கவரவே தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் டிஜிபி சீமா அகர்வால் பணியிட மாற்றம். குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு பிரிவு டிஜிபியாக நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. தஞ்சை அருகே இளம் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். பெண்ணின் காதலன் உட்பட 4 பேரை கைது செய்த போலீசார் நடவடிக்கை. தஞ்சையில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகியும் ஒரு குற்றவாளி. குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் திமுகவினர் என்பதால் காவல்துறை கண்டுகொள்வதில்லை என அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான ரவுடி நாகேந்திரனுக்கு 3 நாட்கள் போலீஸ் காவல். திருவேங்கடம் என்கவுண்டரை சுட்டிக்காட்டி காவலில் செல்ல நாகேந்திரன் மறுத்த நிலையில் நீதிமன்றம் உத்தரவு. முதலமைச்சர் குறித்து அவதூறு பரப்பியதாக கைது செய்யப்பட்ட பாஜக நிர்வாகி கபிலன் மேலும் 2 வழக்குகளில் கைது. பேனர் வைத்த வழக்கு மற்றும் காவல் நிலையத்தில் போராட்டம் நடத்திய வழக்கில் நடவடிக்கை. மதுரை திருமங்கலம் அருகே பழமை வாய்ந்த மருதூர் ஐயனார் கோயிலை இடிக்க கடும் எதிர்ப்பு. கோயில் மீது ஏறி பள்ளி மாணவர்கள் தீக்குடிக்க முயன்றதால் பரபரப்பு. பூந்தமல்லியில் அரசு பேருந்து மீது ஏறி அட்டூழியம். நடத்துனர் வீடியோ எடுத்த நிலையில் சுதாரித்து பேருந்திற்குள் வந்த வீடியோ வைரல். ராஜபாளையம் அருகே பூவையா என்பவர் தலை துண்டித்து படுகொலை செய்யப்பட்ட விவகாரம்.
ஏற்கனவே 3 கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒருவரை குற்றவாளியாக சேர்க்க வலியுறுத்தி உறவினர்கள் போராட்டம். பொன்னேரி அருகே மோட்டார் வாகன ஆய்வாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. செல்போன்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்ததாக தகவல். இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பியவருக்கு இந்திய குடியுரிமை சான்றிதழை வழங்க வேண்டும். திருச்சி அகதிகள் முகாமைச் சேர்ந்தவர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவு. மேற்கு வங்கத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பெண் மருத்துவர் வழக்கில் புதிய திருப்பம். உடலில் 150 கிராம் விந்தணுக்கள் இருந்ததால் கூட்டு பாலியல் வன்கொடுமை என பெற்றோர் உயர்நீதிமன்றத்தில் தகவல். நாளை சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஜம்மு காஷ்மீரில் ராணுவ கேப்டன் தீபக் சிங் கொலை. தீவிரவாதி என்கவுண்டர் செய்யப்பட்டதை தொடர்ந்து சோதனை தீவிரம் என பாதுகாப்பு படை தகவல். நாட்டின் 78வது சுதந்திர தினம் நாளை கோலாகல கொண்டாட்டம். தலைநகர் டெல்லி, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் போலீசார் பலத்த பாதுகாப்பு. படிப்பதற்காக இனி பெண் பிள்ளைகளை பெற்றோர் கல்வி நிலையங்களுக்கு அனுப்புவார்களா என கொல்கத்தா சம்பவம் எண்ண வைக்கிறது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் வருத்தம். ரஞ்சித் இயக்கத்தில் உருவாகியுள்ள தங்கலான் படத்தை வெளியிட எந்த தடையும் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி.